அரைத்து விட்ட சாம்பார். இது வரைக்கும் இது போல் கமகமக்கும் சாம்பார் செய்து சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 200 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து குக்கரில் சேர்த்து லைட்டாக அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதில் தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், மஞ்சள் தூள், தேவையான தண்ணி சேர்த்து 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பேனில் ஸ்பெஷல் மசாலா, அதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, வரமல்லி, சீரகம் கொஞ்சம், ஒரு பிஞ்சு வெந்தயம், வரமிளகாய் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ சாம்பார் தாளிக்கிறேன். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து கடுகு பருப்பு, வெந்தயம், கொஞ்சமாக வெங்காயம், ஒரே ஒரு பழம் தக்காளி, நம்ம நறுக்கி வச்சுருக்க முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் காய்கறி வேக வச்சுக்கிறேன். காய்கறி வந்தோம் வேக வச்ச பருப்பு எடுத்து சேர்த்துட்டு புளிக்கரைசல் கொஞ்சமாக சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சமாக லாஸ்ட்டாக பெருங்காயத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு நம்ம கொதிக்க வச்சு எடுத்தோம்னா ரொம்ப சூப்பரான கமகமக்கும் அரைத்து விட்ட சாம்பார் ரெடி. இதே போல் செய்து பாருங்கள். ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.